நாமா போய் பேசுறானுங்கம்மா அப்பா 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 இன்னைக்கு மாக்காப்பா வந்து கொஞ்சம் முன்பின் யோசிக்காம ராட வச்சு எரிஞ்சிட்டாரு. ஓகேங்களா, நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்களே. நிசாக்கா வீடியோ அப்படின்னு ஒன்னு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறீங்க, திவாகர் தப்பா நடந்துகிட்டான், ப்ரோவோக் அப்படின்னு ஒரு ஃப்ராட் யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, இந்த சேனலை ப்ரொமோட் பண்றதுக்காக என்னைய வந்து இந்த மாதிரி திணிக்கிறாங்க. அவங்க மேல பழிய போட்டு மாக்காப்பா தப்பிச்சிருக்காரு. இதுதான் உண்மை. என்னைய உட்கார வச்சு என்னைய தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. தமிழக மக்களே, நிசாக்கா வீடியோ அப்படின்னு ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. இதை பார்த்தா சிரிப்பு தான் வருது. நிசாக்கா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஓகேங்களா பேசியிருக்காங்க. ஓகேங்களா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரி. ஓகேங்களா, அந்த வீடியோவை சும்மா எடிட் பண்ணி அந்த வீடியோவை மட்டும் போட்டு காமிச்சிட்டு எனக்கு எதிராக பேசினாங்கன்னு கிளப்பி விட்றாங்க. ஓகேங்களா, எந்த ஒரு இடத்துலையும் நிசாக்கா வந்து ஓகேங்களா திவாகர் தப்பாக நடந்துக்கிட்டான், மாக்காப்பா தட்டி கேட்டார் அப்படின்ற வார்த்தைகளே அந்த இடத்துல கிடையாது. நீங்கள் நல்லா பாடுங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரோவோக் அப்படின்னு ஒரு ஃப்ராட் யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, எல்லாருமே சொல்கிறாங்க அந்த நிறுவனம் ஹால்ஸ் ரோட்டில் ப்ரோவோக் யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க அந்த நிறுவனத்துக்கு வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்கான், 1ஆம் நம்பர் ஃப்ராடாக ஏகப்பட்ட பாவம் பண்ணுறவங்களா, அவங்க மேலே ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருக்கான். ஸோ அவங்க சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்னை வந்து இந்த மாதிரி திணிக்கிறாங்க. ஓகேங்களா, நிசாக்கா வீடியோ அவங்க வந்து திவாகர் அப்படின்னு ஒரு இடத்துல கூட பயன்படுத்தவே இல்லை. இதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு, பெண்களுக்கு எதிராக நடந்த கொடுமைக்கு வாய்ஸ் நோட் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் நோட்டை எனக்காக பேசுறது எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அறந்தாங்கி நிசா அஃபீஷியல் ஐடியில் நீங்கள் போய் பாருங்க, எனக்கு எதிராக எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, மாக்காப்பா ஏன் அப்படி சொன்னாருன்னா, அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாக போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜரே ஆகலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களே நிசாக்கா வந்து எல்லாரையும் அரவணைச்சு போவாங்க. அதனால் அவங்க பேரை சொல்லி அவங்க மேலே பழிய போட்டு மாக்காப்பா தப்பிச்சிருக்காரு. இதுதான் உண்மை, இதுதான் நடந்த சத்தியம். ஸோ இதுதான் பொதுமக்களுக்கு போய் சேரணும். ஓகேங்களா, ஸோ அறந்தாங்கி நிசா அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு, அறந்தாங்கி நிசா அக்காவுக்கு நான் கோமாளியா போனேன். அந்த ரியாஸ் மாமாவை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். சார் என்ன மாப்பிள்ள எப்படி கூப்பிடுறேன், அப்புறம் மாமா வாங்க மாமான்னு பேசினேன். அந்த மாமாட்ட நான் சொன்னது, மாமா அக்கா வந்து ஒரு வினயம் சுதே இல்லாமல் இருக்காங்க, இது நடந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அறந்தாங்கி நிசா அக்காவோட ஹஸ்பண்ட் ரியாஸ் மாமாட்ட போய் கேட்டு பாருங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு பர்சனலாக பழக்கம் இருக்கு இல்லையா. எனக்கு பிரச்சனை நடந்தப்ப புகழோட அடியால் என்னை வந்து அடிக்க வர்றப்ப என்னைய பாதுகாத்ததே சுனிதாவும் ஓகேங்களா அறந்தாங்கி நிசா அக்காவும் தான் என்னைய காப்பாத்துனாங்க. ஓகேவா, புகழோட அசிஸ்டன்ட் அடிச்சு அறந்தாங்கி நிசா அக்கா அழுதாங்க. நாமா போய் பேசுறானுங்கம்மா அப்பா 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 என்னமா போய் பேசுறானுங்க, என்னமா அவன் வளர்றதுக்கு. ஓகேவா, ஆக்சுவலாக என்னோட பிரச்சனைக்கு மூல காரணம் கானா வினோத். அவரால் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. புகழுக்கு பொறாமை. இதில் மாக்காப்பா வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக முன்பின் யோசிக்காமல் ராட வச்சு எரிஞ்சது. ஓகேங்களா, அதுதான் இப்போ பிரச்சனை. ஓகேங்களா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி மாக்காப்பாவுக்கு எனக்கு நல்ல, நான் உண்மையை சொல்ல வரேன், ரொம்ப பழக்கம், ரொம்ப க்ளோஸ் இல்லாட்டியும் பார்க்குறப்ப நல்ல ஒரு ரிலேஷன் தான் இருந்துச்சு. ஓகேங்களா, நல்லா சார் வாங்க போங்கன்னு தான் பேசினோம். அன்னைக்கு மாக்காப்பா வந்து கொஞ்சம் முன்பின் யோசிக்காமல் ராட வச்சு எரிஞ்சிட்டாரு. ஓகேங்களா, அதுதான் இப்போ வந்து திட்டமிட்டு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கானா வினோத்தும் புகழும் தான். இந்த பிரச்சனையை தடுக்க வந்தவங்க தான் நிசாக்காவும் சரி, அந்த ரியாஸ் மாமாவும் சரி, அவங்களும் 5 வேளை தொழுகிறாங்க. ஓகேங்களா, குரான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ உண்மையிலேயே அக்கா நிசாக்கா ரொம்ப தங்கமானவங்க, வினயசூதி இல்லாதவங்க. அவங்க தொழுகிறாங்க, தொழுகையாளி, அவங்க மனசாட்சியை தொட்டு. ஓகேங்களா, உங்களுக்கு அறந்தாங்கி நிசாக்கா சமுதாய வழியில் வந்து எனக்கு திவாகருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்கள பர்சனலாக பார்த்தா எல்லாரும் கேளுங்க, திவாகர் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு. இதே அறந்தாங்கி நிசாக்கா அது இது எது பிக் பாஸ், நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அறந்தாங்கி நிசாக்கா கூட ப்ரோக்ராம் பண்ணல. ஃபர்ஸ்ட் கலக்கப்போவது யாருல போன சீசன்ல வந்து அறந்தாங்கி நிசாக்கா அவங்க தான் எனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. ரொம்ப பெருமையா தம்பி அவங்க கிட்ட நான் எப்படி நடந்துக்கிட்டேன்னு நீங்க எல்லாரும் பாருங்க பழைய எபிசோடு. அதுக்கப்புறம் அது இது எது அதுலேயுமே அறந்தாங்கி நிசாக்கா நான் எப்படி, எனக்கு எந்த டிவி சேனலாக இருக்கும் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் டபுள் மீனிங்கில் பேசுகிறதே பிடிக்காது, ஆபாசமாக பேசுகிறது பிடிக்காது. என்னோட நடிப்பு ஓகேங்களா, நடிப்பு அரக்கன், என்னோட வார்த்தைகள், என்னோட ஸ்லாங்கு, என்னோட பாடி லாங்குவேஜ், இதை தான் நான் காட்டுவேனே தவிர மற்ற யாரையும் ஹர்ட் பண்ணி காமெடி பண்ணவே மாட்டேன். கேட்டால் நான் காமெடிக்கு சொன்னேனா. ஸோ இதெல்லாம் மாக்காப்பா சொன்ன பொய். இவ்வளோ நாளாக எங்கே போனார் மாக்காப்பா, நான் கம்ப்ளைண்ட் பண்ணது வெள்ளிக்கிழமை, அவர் போலீஸ் ஸ்டேஷன் ஆஜரானது செவ்வாய்க்கிழமை. 5 நேரங்களாக வந்து கதை ஜோடிக்கிறார். ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக திருப்பி சொல்கிறேன், ப்ரோவோக் யூடியூப் சேனல் அப்படின்றது ஒரு பெரிய ஃப்ராடு சேனல். அந்த நிறுவனம் ஹால்ஸ் ரோட்டில் அந்த ப்ரோவோக் யூடியூப் சேனல் இருக்காங்களே, அவங்க ஓனருக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கான். ஆல்ரெடி அவர் பல பாவங்களை பண்ணியிருக்காராம். அந்த யூடியூப் சேனலை டெவலப் பண்ணி அவங்களுக்கு பட ப்ரொமோஷன் அதிகமாக வரணுமா, அதுக்காக காசு சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் தள்ளுமுள்ளி ஏற்படுச்சல, இதன் காரணமாக நான் 108க்கு கால் பண்ணேன். நானும் போலீஸுக்கு கால் பண்ணேன், அவங்களுக்கு கால் பண்ணாங்க. காவல் நிலையத்தில் வந்து என்னோட வீடியோ எடுத்துருக்கேன், உங்களை பற்றி பேசின வீடியோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன், என்னை பற்றி பேசின வீடியோவும் அவங்க எடுத்துக்கவே முடியாதுட்டாங்க. நான் நைட்டு சாப்பிடலாம், மறுநாள் காலையில்
சாப்பிடல, வயிறு வயிறோட அவங்களையும் அந்த ஆங்கரையும் நான் திட்டுறேன். ஓகேங்களா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களே, அப்படியே சோசரம் ஏசா பண்ணிட்டு போகிறோம் அப்படியே அந்த பையன் யார் அந்த ஆங்கர். ஸோ இவங்கெல்லாம் பாவம் பண்ணிட்டு உதிர்ட்டு போகிறவங்க. மக்களுக்கு உண்மை தெரியணும். அறந்தாங்கி நிசா அக்கா எந்த இடத்துலையுமே திவாகர் என்னை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, ஸோ பொதுமக்கள் இதை புரிஞ்சாகணும். என்னை மென்ஷன் பண்ணவும் இல்லை, அவங்க என்ன சொல்லவும் கிடையாது. ஓகேங்களா, பொதுப்படையாக எப்போயோ நடந்த பிரச்சனைக்கு அவங்க குரல் கொடுத்ததை அதை எடிட் பண்ணி வச்சுட்டு என்னையே சொன்னாங்கன்னு என்னமா ஃப்ராடு பேசுகிறாங்கப்பா. வாட்டர்மெலன் ஸ்டாரை வெறும் ஒரு ப்ரொவோக் யூடியூப் சேனல், ஆஃப்டர் ஆல் அந்த யூடியூப் சேனலால் என்னோட வளர்ச்சி அளிக்க முடியாது. அவன் சாப்பிடணும், அவனுக்கு மூவி ப்ரொமோஷன் வரணும். ஓகேங்களா, அவங்களுக்கு மூவி ப்ரொமோஷன் வரணும், அவங்க சம்பாதிக்கணும், அவங்க சாப்பிடணுன்றதுக்காக எனக்கு கெட்ட பேர் கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு கெட்ட பேர் உண்டாக்குன்னு நினச்சி மக்கள்கிட்ட செல்வாக்க மேலோங்கி போய் நிற்கிது. ஓகேங்களா, யாருனாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, மக்களோட சப்போர்ட் இருக்கா. நம்ம நினச்சா ப்ரொவோக் யூடியூப் சேனல் என் பேரை போட்டு ஃபேஸ்புக்கில் மில்லியன் வியூஸு மில்லியன். ஓகேங்களா, என் அனுமதி இல்லாமல் ஓகேங்களா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதில் வீடியோ அப்லோட் பண்ணி மில்லியன் வியூஸ் வாங்கி காசு சம்பாரிச்சிருக்காங்க ப்ரொவோக் யூடியூப் சேனல். ஓகேங்களா, எனக்கு நடந்த பிரச்சனையில் தள்ளுமுள்ள அனுமதி இல்லாமல் போட்டதுக்கு அவங்க மேலே டிஃபேமேஷன் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கேஸ் போட்டு அவங்க மேலே ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. நிசாக்கா அது இது எது ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டேன். லேட்டஸ்ட்டாக சத்யா ஹார்ட்வேர்ஸ் அங்கே கூட இவங்க எங்கள் அக்கா அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாமா கிட்ட ப்ரோக்ராமில் அக்கா வினய சூது இல்லாதவங்கன்னு சொன்னேன். அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா, டேய் சமைக்கிற ஐட்டம் ஏதாவது பேர் தெரியுமாடான்னு கேட்டாங்க. எனக்கு எந்த பேரும் தெரியாதுக்கா அப்படின்னு. அவங்க கூப்பிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவங்க கேட்டாங்கன்னா உடனே கொண்டு வாங்கடான்னு. சரிங்க அக்கான்னு. அதுதாங்க நிசா அக்கா மாமா கிட்ட நான் பேசுனது. அக்கா வினய சூது இல்லாதவங்க மாமா, அது உண்மைதான் மாப்பிள்ள அப்படின்னாரு ரியாஸ் மாமா. அதுக்கப்புறம் அக்கா வந்து இந்த சமையல் சாமான்லாம் நான் சொல்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வரானாங்க. சரிக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் எடுத்துகிட்டு வரேன்க்கா நான் அக்காட்ட சொன்னேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா கூட அதுக்கு திட்டினாங்க. நீங்கள் எல்லா ஜாமானும் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா தெரியாமல் போய் அவர் எடுத்தால் தான் நேச்சராக இருக்கும், முன்னாடியே அவருக்கு சொல்லி கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு இடையில் நடந்துச்சு. எனக்கோ அறந்தாங்கி நிசா அக்காவுக்கோ எந்த சண்டையுமே வரவே இல்லை. இதில் இன்னொரு குழப்பம் என்னன்னா, மாமா ரியாஸ் மாமா இருக்கார் இல்லையா, ரியாஸ் மாமாவுமே அவங்க என்னை அடிக்க வரப்போ என்னை பாதுகாக்க தான் செஞ்சார். ஓகேங்களா, நிசா அக்காவோட ஹஸ்பண்டு. எங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு லாஜிக் தெரிஞ்சுக்காங்க. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. ஒரு மனைவி கிட்ட ஒரு நபர் மிஸ்கேவ் பண்ணால் கணவருக்கு கோவம் வந்துடும். நான் வந்து நிசா அக்காவுக்கு தான் நான் கோமாளியாக போகிறேன். ஓகேங்களா, நிசா அக்காவுக்கு தான் கோமாளியாக போகிறேன். யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணால் அவங்க கணவர் உடனே எடுத்து அடிச்சுருவாங்க. நான் இங்கே இருக்கோம், மாக்காப்பா அங்கே இருக்கார், புகழ் வேற ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அக்காட்ட மிஸ்பிஹேவ் பண்ணி இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை அடிக்க வரவே கிடையாது. அதே மாதிரி மாக்காப்பா சொன்னார், நாங்கள் 40 பேர் இருந்தோம், 28 பேர் இருந்தோம், எங்கள் 4 பேர் தான் கண்ணுக்கு தெரியுதுன்னா இவங்க 4 பேர் தான் எனக்கு பிரச்சனை பண்ணாங்க. காணாவனத்து தான் ஃபஸ்ட்டு என்னோட குடும்பத்தை பற்றியும் தரக்குறவாக பேசினார். அதுக்கு புகழ் சப்போர்ட் பண்ணி சண்டை, புகழோட அசிஸ்டண்ட் அடித்தாங்க. முழு பூசணிக்காய் புகழோட அசிஸ்டண்ட் வந்து அடிச்சதையும் மறைச்சிட்டாங்க. அப்புறம் மாக்காப்பா எரிஞ்சுது. இதுதாங்க உண்மையான நடந்தது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து அறந்தாங்கி நிசாக்கா எப்பயோ ஒரு வீடியோ பேசினதை, ஏதோ ஒரு பெண்களுக்கு நடந்த கொடுமைக்கு வாய்ஸ் கொடுத்ததை இப்போ எனக்கு தான் பேசினாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ திருப்பி சொல்லுவாங்க. அறந்தாங்கி நிசாக்கா ரியாஸ் மாமா 5 வேளை தொழுகிறாங்க. அவங்க தொழுகையாளி, குரான் இருக்குது. அவங்க சத்தியோட அடிப்படையில் கண்டிப்பாக அவங்க நடப்பாங்க. பொய்யெல்லாம் பேச மாட்டாங்க. திவாகர் அந்த மாதிரி பண்ணவும் கிடையாது. அவங்களுக்கே தெரியும். நிறைய இடங்களில் நான் பிக் பாஸ் விட்டு எவிட் ஆனோடனே நிசாக்காவே பாராட்டினாங்க. அவங்க சேனலுக்குமே எனக்கு கேட்டாங்க, டே எங்கள் சேனலுக்கு 3 இன்டர்வியூ கொடுத்தாங்க. கொடுத்துட்டு தான் வந்து நிசாக்காவுக்கு இதெல்லாம் நடந்துச்சு, கேளுங்க, அக்கா கிட்ட கேளுங்க. என்னமா கட்டுக்கதை, யாருக்கோ நடந்த பிரச்சனை யாரையோ திருப்பி விடுறாங்க. இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னமோ வீடு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி, சாரி பங்கா என்னமோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது மாதிரி ப்ரொவோக் யூடியூப் சேனல் அவங்க சேனலை டெவலப் பண்ணுறதுக்காக, அவங்க பட ப்ரொமோஷன் வாங்குறதுக்காக அந்த ஹால்ஸோட ப்ரொவோக் யூடியூப் சேனல் நிறைய அது கேள்விப்பட்டேன். அவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆட்களாம். ஓகேங்களா, காவல் நிலையத்திலே சொன்னாங்க அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆட்கள், கொஞ்சம் தப்பான நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மாதிரி சவகாசம்லாம் உங்களுக்கு எதுக்கு, நீங்கள் எதுக்கு சேனல் போனீங்கன்னு கேட்டாங்க. அவங்க வெளியே கேட்டனால தான் நான் போனேன். என்னை உட்கார வச்சு என்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நான் கேமராவை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும்னு சொன்னேன். அந்த வீடியோவில் இருக்கு பாருங்கள், யாருங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆரம்பத்திலேயே சந்தேகம் வந்துச்சு அவங்க மேலே. ஏன்னா கீழே நிற்கிறது, ஆட்டோவில் வர்றது, லிஃப்ட்டில் ஏறுறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்தாங்க. அப்பயே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஸோ மக்களை விழிப்புணர்வாங்கள் தேவைப்பட்ட அந்த நபர்கள் மீதெல்லாம் நான் கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பேன். ஓகேங்களா, எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. அப்படி இருந்தும் மாக்காப்பா மேலே சட்ட நடவடிக்கை எடுக்க வந்து அவர் ஜெயிலுக்கு அனுப்புன்ற எண்ணம் எனக்கு சத்தியமாக கிடையவே கிடையாது. ஓகேங்களா, பிரச்சனைக்கு காரணமான கானா வினோத் இவங்க வந்து மன்னிப்பு கேட்டால் போதும் தான் சொன்னேன். அங்கே நான் விஜய் டிவிக்கு இதில் சம்மந்தமே இல்லை, ப்ரொடக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. விஜய் டிவியை இன்ன வரைக்கும் நான் தாயை தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய் டெலிவிஷன் என்னை ஒரு சேனலை கூப்பிட்டு, அதாவது ஒரு இன்டர்வியூ, ஒரு அண்டாக்கா கசம்ன்ற ஷோக்கை 2 தடவை கூப்பிட்டு அடுத்து கூப்பிடலன்னு சொல்கிறாரில்ல. எப்பயுமே கலக்கப்போகுது யாருலையுமே 3-4 எபிசோட் கூப்பிடுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. தொடர்ந்து என்னை யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போ தேவையோ அப்போ தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு விஜய் டிவி சொல்கிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமான ஆட்களை வந்துட்டு நாங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணுவோம்.
எல்லா நேரமும் ஒரே ஆள் யூஸ் பண்ணால் அந்த மவுஸ் குறைஞ்சிரும், தேவைப்பட்டப்ப யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அப்படியே நிப்பாட்டுவாங்க. இதுதாங்க உண்மை, இதுதாங்க நடந்த சத்தியம். அண்டாக்கா கசமோ என்ன அவங்க சோப் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லவே இல்லை. ஒரு 4 எபிசோடு யூஸ் பண்ணாங்க, போதும்னாங்க. ஓகேங்களா? அண்டாக்கா கசமில் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்தாங்க இல்லையா, சீரியல் ஆக்ட்ரஸ்லாம், அவங்களுக்கு எனக்கு பேசுறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ஷூட்டிங்கில் பேசுறது மட்டும்தான். அதுவும் அவங்ககிட்ட நான் பேசல, ஆங்கர் தான் இன்ட்ராக்ட் ஆவார், ஆங்கர் தான் பேசுவார். ஆங்கர் கூட நிறைய இடங்களில் புகழாக இருக்கட்டும், மாக்கப்பாக இருக்கட்டும், டபுள் மீனிங்கில் பேசியிருப்பாங்க. நான் எந்த இடத்துலையுமே டபுள் மீனிங்கை யாரையும் பாடி சேமிங்க பண்ண மாட்டேன். ஓகேங்களா? இதுதான் நடந்த விஷயம். என்னோட நடிப்பு திறமையால் மட்டும்தான் இதில் விருதுக்கு வந்தேன். ஒரு மனுஷன் வளர்ந்து வர்றான்றதுக்காக எல்லா பக்கமும் சுற்றி அடிக்கிறாங்க. இதை என்னன்னே தெரியாமல் ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னோட ஹேட்டர்ஸ் அதுக்கு எதிர்த்து பேசுகிறாங்க. ஒற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும். என்னைக்கு மாற்றமில்லை ஸ்டார், கிங்கு தான், சிங்கம் தான், உண்மை தான், நீதி தான், நேர்மை தான், சத்தியம் தான். கண்டிப்பாக சத்தியத்தோட வழி நோக்கி போய்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ கடவுளோட துணை இருக்கேன். நான் எப்பயுமே அப்படி தான். அந்த மதுரை மீனாட்சி தாய், கலைத்தாயோட அருள் இருக்குது. நான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயப்படவும் மாட்டேன். இறைவன் எப்பயுமே என் கூட இருப்பார். நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.